ஹாயோட வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்ஸ்டாகிராமில் நான் ஒரு ஸ்டோரி 2 நாள் பண்ணி போட்டிருந்தேன். என்ன அப்படின்னா, சிவில் சம்மந்தமாக உங்களுக்கு என்னென்ன கொஷின்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நான் கேட்டிருந்தேன். அதில் ஒரு நண்பர் வந்து எனக்கு ஃபுல்லாக கிட்டத்தட்ட ஒரு 14, 15 கொஷின்ஸ் வந்து எனக்கு ஃபுல்லாக ஷேர் பண்ணி, இந்த கொஷின்ஸ்லாம் ரிப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாரு. ஸோ இதுக்காக நான் ஒரு ஃபுல் வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுதான் இந்த வீடியோ. என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இது வந்து ரொம்ப எடிட்டிங்லாம் நான் பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட் இதில் என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காரு அப்படியே ரிப்ளை மட்டும் பண்ணிவிட்டு அப்படியே இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். எடிட் பண்ணால் ரொம்ப டைம் எடுக்கும். நமக்கு ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, ஹவு டு யூ ஃபைண்ட் த ஒர்க்கர்ஸ் அண்ட் வாட் இஸ் த சோர்ஸ்னு கேட்டிருக்காரு. அதாவது நம்ம வேலை செய்கிறதுக்கு ஆளுங்களை எங்கேருந்து எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. சென்னையில் அதுக்கு ஆள்லாம் நீங்கள் தேடவே தேவையில்ல. ஒரே ஒரு கால் பண்ணால் போதும். ஒரு 50 பேர் 100 பேர் வந்து இறக்கிறதுக்கு ஆள் இருக்குது. நம்ம ஊர் ஆள் கிடையாது. உங்களுக்கு தெரியும் யார் சொல்கிறேன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஊர் ஆளுங்க ரொம்ப கம்மி. வடநாட்டு மக்கள் நமக்கு நிறைய கிடைப்பாங்க வாய்ப்பு. செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காருன்னா, ஹவு டு டிசைன் வாட்டர் டேங்க் எபோவ் த ஹோம் கேட்டிருக்காரு. அதாவது வாட்டர் டேங்க் வந்து எதை பேஸ் பண்ணி டிசைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. லிட்டர்ஸ் எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு கேட்டிருக்காரு நினைக்கிறேன். அந்த வீட்டில் எத்தனை பேர் ஸ்டே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்டு, அதுலேருந்து ஒரு 2-3 பேர் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் வந்து 3 to 4 டேஸ் எத்தனை நாள் எனக்கு டேங்க் மேலே தண்ணி நிற்கணும், 3 டேஸா 2 டேஸா இல்லை 1 டேவா இல்லை 5 டேஸா அந்த மாதிரி சொல்லிட்டு அவங்க கிளைண்ட்டோட ரெக்குயர்மெண்ட் என்னன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கேல்குலேஷன் பண்ணிவிட்டு அதை வந்து அப்படியே நம்ம வந்து அதுக்கு தகுந்த மாதிரி லிட்டர்ஸ் கேல்குலேட் பண்ணி நம்ம டிசைன் பண்ணலாம். சிட்டிக்குள்ளே இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ டேங்க் லாரி வந்து 6000 லிட்டர் 12,000 லிட்டர் வருது அப்படின்னா அதை வந்து சம்பில் ஃபில் பண்ணிக்கிறாங்க. ஸோ சம்பில் வந்து 12,000 வச்சுட்டு மேலே வந்து 6,000 வச்சுக்கிறாங்க. அந்த மாதிரியும் பண்ணுறாங்க. பட் 6,000 மேலே வெயிட் அவ்வளோ லோட் தாங்கணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ரூஃப் காலம் வந்து கொண்டு போகணும். அதையும் நீங்கள் பார்த்துக்கங்க. தேர்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, ஹவு கேன் ஏ சிவில் இன்ஜினியர் ஸ்டே அப்டேட்டட் அபவுட் த நியூ ப்ராடக்ட்ஸ்னு கேட்டிருக்காரு. அதுக்கு எங்களுக்கே இப்போது யூடியூபு, இன்ஸ்டாகிராமு, அதுக்கப்புறம் வந்து நமக்கு வர சோர்ஸு, நம்ம ஒர்க் பண்ணுற இடத்துல வந்து நிறைய வந்து கார்ட்ஸ் கொடுப்பாங்க, புது மெட்ரோ வந்துருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ மேக்ஸிமம் நீங்கள் சோஷியல் மீடியாவில் அப்டேட்டாக இருந்தாவே அதாவது இந்த சிவில் ஃபீல்டில் இருக்க சோஷியல் மீடியா அப்டேட்டாக இருந்தாலே அவங்க எல்லா மெட்டீரியலும் நீங்கள் வந்து ஓரளவுக்கு கெயின் பண்ணிக்கலாம். இது நியூ ப்ராடக்ட் வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஃபோர்த் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, சுட் பி யூஸ் செப்டிக் டேங்க் பயோ பாக்டீரியான்னு கேட்டிருக்காரு. கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் அது வந்து எஃபிஷியன்ஸியாக அந்த இடத்துல ஒர்க் பண்ணணுமான்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஏன்னா நீங்கள் டேங்க் க்ளோஸில் இருந்தால் தான் அந்த வந்து பாக்டீரியா இருக்கும். அதே மாதிரி அந்த லைட்டாக ஏர் உள்ளே போனால் கூட அந்த பாக்டீரியா செத்துரும், ஒர்க் ஆகாது. அந்த டேங்க் வந்து ஃபுல்லி க்ளோஸ்டாக இருக்கணும். அதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கங்க. ஒரு வாட்டி போட்டு பாருங்கள். பழைய செப்டிக் டேங்க்கில் புது செப்டிக் டேங்க்லாம் நீங்கள் பண்ணிடலாம், பக்காவாக சீல் பண்ணிடலாம். பழைய செப்டிக் டேங்க்கில் ஒரு வாட்டி போட்டு பாருங்கள், ஒர்க் ஆகுதான்னு பாருங்கள். அது எப்படி பார்க்குறதுன்னு சொல்லிட்டு நான் தனியாக வீடியோ போடுறேன். அது ஒர்க் ஆகலைன்னா நீங்கள் விட்டுருங்க. ஒர்க் ஆச்சுன்னா அது யூஸ் பண்ணிக்கலாம் கண்டினியூவாக. ஃபிஃப்த் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, வாட் டிஃப்ரென்ஸ் கேன் வி அப்சர்வ்டு இஃப் வி ப்ரொவைட் a டெக்கிங் ஷீட் ஆர் ஸ்லாப் அண்ட் நார்மல் ஸ்லாப் அப்படின்னு கேட்டிருக்காரு. அதாவது டெக்கிங் ஷீட்னா ஒன்றும் இல்லை, அந்த நம்ம காங்கிரீட் ஷீட் இருக்குல்ல, திக்னஸ் டின்னில் வளைஞ்சிருக்கும்ல, ஷீட்டு தகர ஷீட்டுக்கு பதிலாக காங்கிரீட் ஷீட்டு வந்து ரூஃபுக்கு பதிலாக யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிருக்காரு. இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு கேட்டிருக்காரு. காங்கிரீட் ஸ்லாப்ன்றது ரொம்ப தின்னான ஒரு மெட்டீரியல் வந்து அது வந்து லோ காஸ்ட்டில் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ரூஃப் போடுறதுன்றது டிஃப்ரெண்ட்டாக வேறு. அதில் இருக்க பெனிஃபிட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு ஷீட்டில் கிடைக்காது. அது வந்து ஷீட் வந்து சேஃப்டியும் கிடையாது. மேலே வந்து ஏதாவது பொருள் போட்டால் கூட உடஞ்சிரும். அதே மாதிரி ஹீட் பயங்கரமாக உள்ள ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். நீங்கள் அந்த ஃபேனு சீலிங்லாம் வந்து கன்சில் பண்ண முடியாது. பெரிய மழையெல்லாம் தாங்காது. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. ஸோ ரூஃப் கான்ட்ராக்ட் தான் என்றைக்குமே பெஸ்ட்டு. ஷீட் வந்து ஒரு லோ காஸ்ட்டில் பட்ஜெட்லேயே பண்ணுறதுக்கு, ஒரு டெம்பரரியாக பண்ணுறதுக்கோ, இல்லை வந்து ஒரு ரெண்டல் பர்பஸ்க்காக நீங்கள் பண்ணுறது. பட் ஆனால் பயங்கர ஹீட்டாக இருக்கும். நீங்கள் வந்து ஃபால்ஸ் சீலிங் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஷீட் போட்டிங்க அப்படின்னா. பீப்புள் ஏன் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான் காரணம். ஷீட் வந்து ரொம்ப லோ காஸ்ட்டில் கிடைக்கும். அதாவது ரூஃப் கம்பேர் பண்ணும்போது சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு மெட்டீரியலும் வந்து ரொம்ப ஒர்க்கும் சீக்கிரம் முடிஞ்சிடும். ஸோ இந்த விஷயம்லாம் இருக்குது, அதுக்காக தான் சொல்கிறாங்க. 6th பாயிண்ட் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் யூசிங் கம் ஃபார் டைல் அண்ட் எம்சாண்ட் கேட்டிருக்காரு. அவர் என்ன கேட்குறாரு அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு அந்த டைல் அட்டசிவ், அதாவது டைல்ஸ் வால் டைல் ஒட்டும் போது வந்து அந்த பேஸ்ட் யூஸ் பண்ணி ஒட்டும் இல்லையா, அதை தான் கேட்குறாருன்னு நினைக்கிறேன். அது வந்து டக்குன்னு பிடிக்கும், உடனே பிடிக்கும். சிமெண்ட்னா கொஞ்சம் டிலே ஆகும். சிமெண்ட் யூஸ் பண்ணி ஒட்டலாம். பட் ஆனால் அந்த இடத்துல ஹீட் படாமல் பார்த்துக்கணும். ஹீட் படுற ஏரியாவாக இருந்தால் நீங்கள் வந்து இந்த பேஸ்ட் யூஸ் பண்ணி ஒட்டுறது பெஸ்ட்டு. அதே மாதிரி பெரிய டைல்லாம் யூஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து ஒட்டும் போது உடனே நிற்காது. அது சிமெண்ட்னா ஸ்லிப்பர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பேஸ்ட்டு யூஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து அது உடனே பிடிச்சிக்கும், நமக்கு ஒட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும், ஒர்க்கபிலிட்டியும் நல்லாயிருக்கும். சிமெண்ட்னா வந்து ஒட்டாது, பேத்து வரும். ஸோ இன்னும் ஒரு 6-7 பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது. அதை வந்து நாளைக்கு சொல்கிறேன். ஏன்னா இன்றைக்கி எவ்வளோ லென்த் போட்டுனா நீங்கள் பார்க்க மாட்டீங்க. ஸோ அதனால் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு இது மாதிரி டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதுக்கு நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி. ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் முருகன், சிவில் இன்ஜினியர். டெய்லி 2 ஷார்ட்ஸ் அண்ட் ரீல்ஸ் போட்டுட்ருக்கேன். 1 ஃபார் டெக்னிக்கல் நாலேஜ் அண்ட் 1 ஃபார் ஜென்ரல் நாலேஜ். கைண்ட்லி ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.